வியூசட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த தாவேக ஆட்சியில தமிழ்நாடு மக்கள் அனைவருமே உற்சாகமாக அப்படியே உற்சாக வெள்ளத்துல மகிழ்ச்சி வெள்ளத்துல திளைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அது மிகையாகாது. ஏனென்றால் தினம்தோறும் தமிழ்நாட்டுல காமெடி ஷோஸ், தினம்தோறும் ஒரு புது படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி தினந்தோறும் ஏதாவது நமக்கு ஒரு காமெடி ஷோவோ அல்லது ஒரு சினிமா காட்சிகளையோ இவர்கள் நடத்தி காட்டிடுறாங்க. இந்த ஆட்சியில எப்பவுமே விஜய் படத்துக்கு வருஷத்துக்கு ஒரு 2 படம் வருமா, 2 படம் தியேட்டர்ல போய் பார்ப்போம். பாப்கார்னு, அப்புறம் கார் பார்க்கிங்கு, அப்புறம் டிக்கெட் விலை, அது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலாம் 3000 4000 இந்த மாதிரி நிறைய செலவு பண்ணி நாம வருஷத்துக்கு ஒரு 2 படம் விஜய் படம் பார்ப்போம்னு வச்சுங்களேன். இப்போ தினந்தோறும் விஜய் படம் எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. செம்ம ஃபன்னா போய்கிட்டு இருக்கு. அது இவங்க அமைச்சர்கள் பண்றது, இவனுங்க ஸ்டார்டிங்ல ஒண்ணு சொல்றது, அப்புறம் அதை மாத்தி பேசுறது, ஒரு ஆர்டரை போடுறது, அந்த ஆர்டரை மாத்துறதுன்னு சொல்லிட்டு ஒரே குதூகலமாக உல்லாசமாக இருக்கிறார்கள் டிவிகேவினர். அதை பற்றிதான் இந்த காணொலியில பார்க்க போறோம். ஒரே நாள்ல 3 தரமான சம்பவத்தை இந்த டிவிகே பண்ணி உலக அளவுல இந்தியாவை உலக அளவுல அப்படியே தலை நிமிர வைத்திருக்கிறது. அது என்னென்ன சம்பவங்கள் என்பதை பற்றி தான் இந்த காணொலியில பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பக்கத்துல இருக்க அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை சேரும். தமிழ்நாடு அரசினுடைய டெல்லி பிரதிநிதி, டெல்லி சிறப்பு பிரதிநிதி அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே தமிழ்நாடு அரசு சார்பில் எந்த ஒரு புதிய அரசு அமைஞ்சாலும் இவர் தாங்க எங்களுடைய சிறப்பு பிரதிநிதி, இவர் தாங்க இனிமே டெல்லி உங்களை இவங்க மேனேஜ் பண்ணிக்குவாங்க, தமிழ்நாடு சம்பந்தமான எந்த விஷயமா இருந்தாலும் இவர்கிட்ட பேசிங்க அப்படின்னு ஒரு பிரதிநிதியை நியமிச்சு டெல்லிக்கு அனுப்பிடுவாங்க. இது எல்லா ஆட்சி மாறும் பொழுதும் இந்த வேலையை எல்லா அரசுகளுமே செய்யும். ஏன் இந்த டெல்லி சிறப்பு பிரதிநிதி என்பவர் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவர் அப்படின்னாக்க, கிட்டத்தட்ட ஏறத்தாழ தமிழ்நாடு ஒரு அமைச்சருக்கு நிகரான பதவி, அல்லது ஒரு மத்திய அமைச்சருக்கு நிகரான பதவி அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த டெல்லி சிறப்பு பிரதிநிதி என்பது. அப்ப இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு நீங்க பாருங்க, நீங்க முடிவு பண்ணுங்க. அப்ப இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பதவிக்கு ஒரு சினிமா தயாரிப்பாளரான வெங்கடரமணா, கர்நாடகத்தை சார்ந்தவர், எப்படி கர்நாடகத்தை சார்ந்தவர், தமிழ்நாட்டினுடைய டெல்லி சிறப்பு பிரதிநிதி. வாரே வா, கட்சி பேருனா தமிழக வெற்றி கழகம். நீங்க எந்த மாநிலத்துக்கு சிஎம்? தமிழ்நாட்டுக்கு சிஎம். ஆனா பிரதிநிதியா யாரை நியமிக்கிறீங்க? கர்நாடகா மாநில சேர்ந்த பிரதிநிதி. நமக்கு தண்ணி தர மாட்டேன், தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர முடியாது, மேற்காட்டுல நான் அணை கட்டியே தீருவேன்னு சொல்ற டி.கே. சிவகுமார் இருக்காருல்ல, காங்கிரஸ் முதலமைச்சர், டிவிகே கூட்டணியில இருக்குது காங்கிரஸ், அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சர் டி.கே. சிவகுமார், அவருடைய நெருங்கிய உறவினர் தான் இந்த வெங்கடரமணா. எப்பேற்பட்ட லிங்க் பாத்தீங்களா? கர்நாடகத்தை சார்ந்தவர், தமிழ்நாட்டினுடைய டெல்லி சிறப்பு பிரதிநிதி. சூப்பர்யா. மாநில உரிமைகள் எல்லாம் அப்படி பாதுகாத்து கிழிச்சு நொட்டி தள்ளுறீங்கயா. என்ன பொட்டங்கள் வட்டி பட்டையை கிளப்புறீங்க போல இருக்கு. ஆல்ரெடி தமிழ்நாட்டுக்கு தமிழனுடைய பல உரிமைகள் பறி போய் நாங்களாம் அனாதையா தெரியுறோம். தமிழன் உண்மை சொன்னா தமிழ்நாட்டுல தமிழன் தான் அகதி. வந்த அத்தனை பேரும் நல்லா தான் இருக்காங்க. தமிழ்நாட்டுல தமிழன் தான் அகதி. ஒரு தமிழன் மீண்டும் முதலமைச்சராக முடியவில்லை. அந்த நிலைமையில தான் அறியாமையில இந்த மக்கள் போயிட்டு முட்டாள்தனமாக ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பதவி தூக்கி கொடுத்துட்டீங்க. ஏன் இது மிக முக்கியமான பதவின்னு சொல்றேன் பாருங்க. ஏதேனும் மத்திய அரசு கூட்டம் நடத்தினா, மத்திய அரசு மீட்டிங் ஏதாவது நடத்தினாக்க, ஏதாவது ஒரு செயல் திட்டம் கொண்டு வருதுனாக்க, மாநில அரசின் சார்பில் அந்த இடத்துல மாநில அரசினுடைய பிரதிநிதி தான் போய் ஆஜராகணும். மத்திய அரசு கூட்டங்கள்லயே மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையேயான ஒரு பாலமாக அவர் திகழ்வார். இந்த தகவல்கள் அங்க பரிமாறுறது, மாநில அரசினுடைய முடிவுகள் என்னன்னு சொல்லிட்டு அங்க மத்திய அரசு கிட்ட பரிமாறுறது. அதை தவிர்த்து இங்க தமிழ்நாட்டில இருந்து முதலமைச்சர் எப்ப போனாலும் அவர் போற எல்லா விஷயத்தையும் கவனிக்கக்கூடிய ஆளாக அந்த டெல்லி சிறப்பு பிரதிநிதி இருப்பாரு. அவர் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். புரியுதுங்களா? அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பதவி. ஒவ்வொரு அமைச்சரவையிட்டு இருந்தோம் எங்களுக்கு இந்த திட்டங்கள் தாங்க, இந்த நிதியை தாங்கன்னு கேட்டு பெறக்கூடிய வேலையும் அந்த டெல்லி சிறப்பு பிரதிநிதியுடைய வேலை. ஆனா இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு? அப்பேற்பட்ட மிக முக்கியமான ஒரு நியமனத்துல போய் தமிழ்நாட்டை சாராதவரை தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதினு போயிட்டு இந்த முட்டாப்பாய போய் நியமிக்கிறாருன்னா இனிமே முதலமைச்சர் இவர் சொல்லலாமா? ஏயா உனக்கு கீழே இருக்கிற 4 வழக்கறிஞரை கூப்பிட்டு தமிழ்நாட்டினுடைய அட்வொகேட் ஜெனரலை கூப்பிட்டு இப்படி பண்ணலாமாங்கன்னு கேட்டா அவர் சொல்லிட்டு போறாரு. படத்தை ஜனநாயகன் படத்தை தயாரிச்சாருன்றதுக்காகவே அவருக்கு தகுதி வந்துச்சா? ஐயோ சாரிப்பா, ஜனநாயகன் படத்துல நடிச்ச நீ முதலமைச்சர் ஆகும் போது அந்த படத்தை தயாரிச்சவங்க டெல்லி பிரதிநிதி ஆக கூடாதா? கரெக்ட் தானே? ரைட்டு தான்யா, உன் முடிவு ரைட்டு தான்யா. அப்ப எது பண்ணாலும் இந்த தமிழ்நாடு மக்கள் இழிச்ச வாயர்கள் ஈன்னு பல்ல காட்டிட்டு, ஆமாங்க எங்க தளபதி செஞ்சா எல்லாம் சரியா தாங்க இருக்கும், கியூட்டா செய்யறாருல, கியூட்டா டான்ஸ் ஆடுறாருல அப்படின்னு. இன்னைக்கு தமிழனுக்கு ஒரு தமிழன் அங்க போய் உட்கார்ந்துருக்கலாம்.
அப்போ ஒரு தமிழனுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு உரிய அங்கீகாரம், ஒரு உரிமை இன்றைக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா கட்சி பேரு தமிழக வெற்றி கழகம், கர்நாடக வெற்றி கழகம்னு மாத்திட்டு போ. எதுக்கு தமிழக வெற்றி கழகம் என்ன கூந்தலுக்கு வச்சிருக்கீங்க? மாத்திட்டு போங்க. இதுல அந்த கூட்டணி கட்சியில இருக்கிறானுங்க பாருங்க, அப்படியே கம்முன்னு இருக்கானுங்கப்பா. பிசிகா, கம்யூனிஸ்ட், ஐஎம்எல், காங்கிரஸ் எல்லாம் நவ துவாத்தையும் புத்துட்டு கம்முன்னு இருக்கானுங்க. அமைச்சரவை தூக்கி பிச்சை மாதிரி போட்டோன்னே நாய் எலும்புக்கு வாய நாக்க தொங்க போட்டு நிக்கிற மாதிரி இன்னைக்கு போய் லைனா போய் நிக்கிறானுங்க பனையூர் பங்களா முன்னாடி. எதிர்த்து பேச சொல்லுங்க பாப்போம், தொடங்க மாட்டானுங்க. இதே விஷயத்தை தான் ஒரு ஜோசியரை இவருடைய உதவியாளரா, தனிப்பட்ட உதவியாளராக நியமிச்சாரு. யார் தெரியுமா? ரத்தன் பண்டிட் ஒரு ஜோசியர். இவருக்கு ஜோசியம் பார்த்த ஜோசியருக்கு அரசு பதவி, இவருக்கு பொட்டங்களுக்கு மாமா வேலை பார்த்தவனுக்கு அரசு பதவி. இப்ப இந்த புரோக்கர் வேலை பார்த்தவங்கலாம் இன்னைக்கு அரசு பதவியில இருக்காங்க. காலம் கலிகாலம்டா, களி முத்திடுத்து. இவங்க பாக்குற வேலை இதுக்கு சிரிப்பை தவிர வேற எதுவும் தெரியல. என்ன பண்ண முடியும்? சிரிப்பை தவிர வேற என்னங்க பண்ண முடியும்? உட்காந்து ஒப்பரியா வைக்க முடியும்? இவனுக்கு கையில ஆட்சியை கொடுத்துட்டு இவன் கண்டவனுங்களுக்கும் தூக்கி பதவியெல்லாம் கொடுத்துக்கிட்டு அந்த அமைச்சருக்குரிய மரியாதை போச்சு, சபாநாயகருக்குரிய மரியாதை போச்சு, எம்பி எம்எல்ஏவுக்குரிய மரியாதை போச்சு, இன்னைக்கு டெல்லி பிரதிநிதிக்குரிய மரியாதையும் போயிடுச்சு. இதுல இன்னொரு விஷயம், அந்த ரத்தன் பண்டிட்ட நியமிச்சாங்களா, அந்த ஜோசியரை தனிப்பட்ட உதவியாளர் நியமிச்சாங்களே, அன்னைக்கு விஜயனுடைய தனிப்பட்ட உதவியாளரை ஜெகதீஷ் பழனிசாமியை இவங்க என்ன பண்ணாங்கன்னா அன்னைக்கே நியமிச்சிட்டாங்க. ஆனா ஒரே ஒரு கடிதம் மட்டும் தான் வெளியே வந்துச்சு, ரத்தன் பண்டிட்ட நியமிச்ச கடிதம் மட்டும் தான் வெளியில வந்துச்சு. அதனால எல்லாரும் கொதிப்பாகி எல்லாரும் கண்டனம் தெரிவிச்ச உடனே இந்த அதாவது ஜெகதீஷ் பழனிசாமி அரசினுடைய உதவியாளரை நியமிச்சாங்கல்ல, அந்த அரசாணையை மறைச்சு வைக்கிறாங்க. இப்போ ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி தான் அதை ரிலீஸ் பண்றாங்க. அதை மறைச்சு வைக்க வேண்டிய தேவை என்ன? ஒரு அரசு டிரான்ஸ்பரன்சியா இருக்கணும்னு விஜய் சொன்னார்ல, எங்க போச்சு உங்க டிரான்ஸ்பரன்சி? சொல்லுங்க பாப்போம். சரி, இப்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாம உங்கள் பட தயாரிப்பாளரான வெங்கடரமணாவை எதுக்காக கூட்டு வந்து நியமிச்சீங்க? கேட்டாக அவர் படிச்சவரு, 4 அனுபவம் மிக்கவரு, பல தொடர்புகளை கொண்டவரு, அப்புறம் ஏன் அவர் படம் இயக்க வந்தாரு? ஏன் நல்லா படிச்சவரு, 4 தொடர்பு கொண்டவரு, நல்லா பேசக்கூடியவரு, நல்ல பன்மையானவர் அப்படின்னாக்க டி.கே. சிவகுமாருடைய உதவியாளர் தான் அவரு. ஏன் டி.கே. சிவகுமார் அவரை கர்நாடக அரசுடைய சிறப்பு பிரதிநிதியா நியமிக்கல? சரி, இப்ப என்ன சொல்ல வரீங்க? தமிழ்நாட்டுல எவனுமே படிச்சவன் கிடையாது, எல்லாம் முட்டா பசங்கன்னு சொல்ல வரீங்களா? தமிழ்நாட்டுல எவனுக்குமே தகுதி இல்லைன்னு சொல்ல வரீங்களா? என்னடா உங்க வாதம்? அப்ப இது தவறுனா தவறு, கூட்டணி கட்சி வாய மூடிட்டு கம்முன்னு இருக்கு. 2வது விஷயம், செங்கோட்டையன் பள்ளி ஐடி கார்டுல ஜாதியை போடுவான். பைத்தியக்காரன் பாத்தீங்களா? பைத்தியம், மெண்டல் முத்திடுச்சு. அந்த டிவிகே பசங்க கூட கூடி மெண்டல் புடிச்சிருச்சு, பைத்தியம் புடிச்சிட்டு ஆடுது. ஐடி கார்டுல எதுக்குடா சாதி? அவன் சாதியை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டு இருக்கான். அதனால இருக்கக்கூடிய பாகுபாடுகளை, வேறுபாடுகளை களையணும்னு போராடிட்டு இருக்கான். இப்ப ஐடி கார்டுல ஜாதி கொடுத்து ஒருத்தவங்க அடிச்சுட்டு சாகணும். தன்னுடைய அடையாளத்தையே ஒருத்தவங்க அதை மறைச்சு இப்ப எப்படியா மறைச்சணும், நாம எல்லாரும் சமன்றதை கொண்டு வரும்போது இப்ப அதை வெளிப்படையா நீங்க கொண்டு வரீங்க. இதுதான் சமூக நீதி பேசக்கூடிய கட்சியா? பிஜேபி கூட இந்த அளவுக்கு இறங்கலையே. பிஜேபி இந்த அரசியலை செய்யவே இல்லையா என்னைக்கும்? ஏதோ மறைமுகமா ஏதோ செய்வாங்க. ஆனா பிஜேபியே செய்ய தயங்கக்கூடிய விஷயத்த இன்னைக்கு செங்கோட்டையன் இந்த டிவிக்கு அரசு செய்யுது அப்படின்னா இவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு துணிச்சல் இது இவங்களுக்கு? சொல்லுங்க பாப்போம். ஜாதியை கொண்டு வந்து ஸ்கூல் ஐடி கார்டுல ஏன் சின்ன பசங்க மனசுல நஞ்ச விதைக்கிறதுக்காடா? பைத்தியக்காரங்களாடா நீங்களாம். சரி, இது ஒரு பக்கம் இருக்க. ஒருத்தன் ஐபிஎல் ஸ்டேடியத்துல பொது வெளியில அத்தனை லட்சம் பேர் இருக்கக்கூடிய இடத்துல ட்ரக்ஸ் அடிச்சுட்டு, அமைச்சர் சரத், நம்ம தாம்பரம் எம்எல்ஏ ட்ரக்ஸ் அடிச்சுட்டு இன்னைக்கு இல்ல என் குழந்தைக்கு நான் நுணுக்கி கொடுத்தேன். எப்பா, இப்படி ஒரு மெத்தட்ல, இப்படி ஒரு டெக்னிக்ல மருந்த நுணுக்கி குழந்தைக்கு கொடுத்தவன் எவனுமே இல்லடா உலகத்துல. நீங்க தான்டா ஃபர்ஸ்ட். சூப்பர்யா, சூப்பர். அது ஒரு பக்கம் பத்திக்கிட்டு போகுது. நல்ல அமைச்சருங்கடா நீங்களாம், நல்ல ஆட்சிடா. சிரிப்பை தவிர இது இயலாமையின் சிரிப்பு. என்ன பண்ணிட முடியும்? மக்கள் தீர்ப்பை மதிக்கிறோம் ஒரே வாரத்தில் முடிச்சுட்டு தான் நாங்க போகணும். என்ன பண்ண முடியும்? மக்கள் கிட்ட போய் நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னாக்க, என்னையே தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றியா அப்படின்னு அவன் பதிலுக்கு சண்டைக்கு வருவான். நீ தப்பு தாயா பண்ணிட்ட, அதனுடைய விளைவுகளை தாயா நாங்க அனுபவிச்சுட்டு, நீ 1.5 கோடி பேர் போட்ட ஓட்டுக்கு நாங்க 7 கோடி பேர் இங்க அனுபவிச்சுட்டு இருக்கேயா அப்படின்னு சொன்னா மக்களுக்கு புரியாது. முட்டாள்தனமான முடிவு எடுத்துட்டீங்கன்னாக்க, அப்ப என்ன முட்டாள்னு சொல்றேன்னு மக்களுக்கு திரும்ப கேள்வி வைப்பாங்க. நானும் மக்கள் தான். அப்போ நீங்க 1.5 கோடி பேர் முட்டாள்னா அப்ப நாங்க 7 கோடி பேரு என்ன சொல்லுங்க பாப்போம். அதனால தமிழ்நாடு அரசியல எந்த அளவுக்கு சிதைக்கணுமோ, ஒரு எம்பி எம்எல்ஏ அமைச்சருக்கு என்ன ஒரு மரியாதை இருந்ததோ அதை எல்லாத்தையுமே சதைச்சு சின்னாபண்ணமாக்கி நார் அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இதை நம்மளாம் வேடிக்கை பார்த்து கடந்து போய்கிட்டு இருக்கோம். எதிர்த்து குரல் கூட கேட்க மாட்டேங்கிறோம்.
ஏதாவது தப்பு பண்ணிட்டாக்க நம்மள குறை சொல்றாங்க, நம்மள குறை சொல்றாங்க. விஜய் வந்து மக்களையும் சேர்த்துக்கிறாரு, நம்மளன்னு. அதனாலே மக்கள் வந்து ஓ நம்ம மேலேயும் தப்பு இருக்கு பொழுது, ஓ நம்மளை விமர்சிக்கிறாங்க பொழுது அப்படின்னு மக்களும் நீங்களும் நினைச்சுக்கிறீங்க. எந்த பயனும் இல்லை. இந்த கேடுகட்ட ஆட்சியை கொண்டு வந்துட்டீங்க. உங்களால நாங்களும் அனுபவிக்கிறோம், அனுபவிச்சுதானே ஆகணும். கடைசியா மக்கள் தீர்ப்பை ஏற்கிறோம் அப்படின்னு நாங்க சொல்லணும். அவ்வளவுதானே? சரிங்க, உங்கள் தீர்ப்பை நாங்கள் ஏற்கிறோம். ஆனா இந்த நாசகார சக்தியினுடைய இந்த அட்டுழியங்களை எங்களால பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல. இவனுங்க பண்ற அத்தனை பாவத்துக்கும் இவனுக்கு ஓட்டு போட்டவனுக்கு பங்கு இருக்கு. இந்த தாவேக அரசு செய்கின்ற அத்தனை படுபாதக செயலுக்கும், அத்தனை இழிவான செயலுக்கும், அத்தனை பாவ மூட்டைகள்லையும் தாவேகாவுக்கு ஓட்டு போட்ட ஒவ்வொருவருக்கும் பங்கு இருக்கிறது. 3 வயது குழந்தை வந்து கற்பழிக்கப்பட்டு அவள் கொல்லப்படுகிறார் என்றால், 80 வயது மூதாட்டி கற்பழிக்கப்பட்டு இந்த ஆட்சியில கொல்லப்படுகிறார்னா அதற்கு பங்கு, அதுல பங்கு விஜய்க்கு ஓட்டு போட்ட உங்களுக்கும் இருக்கிறது. நன்றி.